இன்னையோட நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 6 டேஸ் ஆச்சு. நிறைய பேர் இந்த சேலஞ்ச் வந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 1-2 பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு டயர்டாக இல்லையா, இது மட்டும் சாப்பிட்றது உங்களுக்கு பத்துதா, எனக்கெலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தாங்க. ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்குமே அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆனதுனால எனக்கு பாடி கொஞ்சம் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இனிஷியலி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபுட்டு மட்டும் பத்தாது. ஸோ இடையில உங்களுக்கு பசிக்குதுன்னா நம்ம ஆரஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை குக்கும்பர் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து பப்பாயா, பைனாப்பிள், ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பசி டைமில் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து அதுவுமே நம்ம வீட்டில் ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்புறமா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மீலுக்கும் இடையில வந்து கேப் ஒரு 2-2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 to 6 மீல்ஸ் வரைக்கும் சாப்பிடுவீங்க. ஸோ அப்படி பிரித்து சாப்பிடும்போது அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு பெருசாக பசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா பரவாயில்ல, ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம், ஒரு 2-3 நாள் வாக்கிங் மட்டும் போய்க்குங்க, ரெஸ்ட் எடுங்க. உடம்பெல்லாம் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 10K ஸ்டெப்ஸ் நடக்கணுன்றதில் 5Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நம்மளோட பாடியை வந்து நமக்கு அதுக்கு பழக்கப்படுத்தணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேயும் மத்தியானம் ஃபாஸ்டிங்க. ஈவினிங் வந்து பச்சைப்பயிறு தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டேன். இடையில வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ளூபெர்ரி, அப்புறம் ஆரஞ்சு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நிறைய தண்ணி குடித்தேன். ஒர்க் அவுட் பண்ணலங்க இன்றைக்கி.